அப்படின்னா முக்கியமாக பெண்கள் அணிந்து கொள்ளும் மாங்கல்யம் யார் வாங்கி தர வேண்டும்? இது நிறைய பேருக்கு தெரிந்த விஷயம்தான். இதில் என்ன புதிதாக அப்படின்னு உங்களுக்கு இந்த கேள்வி தோன்றினாலும் நிறைய பேருக்கு தெரியாத தகவலாகவும் இருக்கின்றது. இது மாங்கல்யம் என்றாலே புகுந்த வீட்டில் வாங்கி கொடுக்க வேண்டும். மணமகன் இல்லத்தில் வாங்கி கொடுப்பதுதான் முறைப்படி மாங்கல்யம் ஆகும். பெற்றவர் பெண் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுப்பது கிடையாது. ஏன் அப்படி வாங்கி கொடுக்க கூடாது அப்படின்னு வினா எழும்பும் பொழுது அதற்குரிய விடையாக, தாய் மகளுக்கு கொடுக்கும் பொழுது அந்த தாலிக்கு ஒரு ஆயுட்காலம் இருக்காது. அது மணமகன் இல்லத்தில் வாங்கி கொடுப்பதுதான் சிறப்பு. நிறைய பேருக்கு அம்மாவின் அந்த தாலியை அணிந்து கொள்வதனால் நிறைய பிரச்சனைகளும், திருமண தாமதங்களும், ஒற்றுமை இல்லாததும், விவாகரத்து ஆவதும், இப்படி நிறைய பல பிரச்சனைகள் வந்து சேரும். அதற்காக தாய் தகப்பன் வாங்கி கொடுக்க கூடாது. திருமண காலங்களில் அவர்கள் வாங்கி கொடுக்க மாட்டார்கள். முதல் அணியும் தாலி மணமகன் இல்லத்தில் வாங்குவார்கள். அதற்கு பிறகும் கூட அவர்களுக்கு மணமகன் இல்லத்திலே வாங்க வேண்டும் என்பதுதான் சாலச் சிறந்த விஷயமாகும். ஒருபோதும் தாய் வீட்டில் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இதில் எவ்வளவு பேர் தவறு செய்தாலும் அதை கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும்.